வணக்கம். ஸ்ரீ மகாபெரியவாளோட உபதேசங்களை வச்சு நம்மளோட உண்மையான இயல்பை தேடுற ஒரு ஞான பயணத்துக்கு உங்களை கூட்டிட்டு போறேன். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நம்மள சுத்தி இருக்கிற இந்த உலகம் ஒருவேளை வெறும் பிரதிபலிப்புன்னா அதுக்கு பின்னால இருக்கிற நிஜம் என்னவா இருக்கும்? வாங்க, இந்த தேடல்ல நாம ஒன்னா பயணிக்கலாம். இந்த பயணத்தோட ஆரம்பமே ஒரு அருமையான வாக்குறுதியோட தான் தொடங்குது. அது என்னன்னா, நம்மளோட உண்மையான இயல்பும் சரி, இந்த பிரபஞ்சத்தோட இயல்பும் சரி, அது எல்லையில்லாத ஞானமும் பேரின்பமும் தான். ஆமாங்க, ஞானமும் ஆனந்தமும் வேற வேற இல்ல, ரெண்டுமே ஒண்ணுதான். அதனால தான் ஞானம், ஆனந்தம், பிரம்மம், ஆத்மா இது எல்லாமே ஒன்னோட ஒன்னு சம்பந்தப்பட்டது, ஏன் ஒன்னே தான் கூட சொல்லலாம். சரி, இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது. நம்மளோட இயல்பே ஆனந்தம்னா அப்புறம் எதுக்கு நம்ம வாழ்க்கையில இவ்ளோ துன்பம் குழப்பம்லாம் இருக்கு? அந்த உண்மையை நம்மால ஏன் நேரடியா உணர முடியல? நாம ஏன் இந்த உண்மையை உள்ளபடி பாக்குறது இல்ல? தப்பு எங்க நடக்குது? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, பிரச்சனை வெளியில இல்ல, நம்ம கிட்ட தான் இருக்கு. நம்ம பாக்குற பார்வையில தான் கோளாறு. மகாபெரியவா இத ஒரு சூப்பரான உதாரணத்தோட விளக்குறாங்க. நம்ம மனச ஒரு கண்ணாடி மாதிரி நினைச்சுக்கோங்க. இப்போ அந்த கண்ணாடியில ஒரே தூசு, அழுக்கு, அது மட்டும் இல்லாம அந்த கண்ணாடி ஆடிட்டே இருக்கு. இப்போ அதுல உங்க முகம் எப்படி தெரியும்? தெளிவாவா தெரியும்? இல்ல இல்ல, உடைந்த சிதைஞ்ச மாதிரி தானே தெரியும். அதே கதை தான் நம்ம மனசுக்கும். ஒரு கண்ட்ரோலே இல்லாத மனசு ஒரு செகண்ட் கூட சும்மா இருக்காதுங்க. அங்க இங்கன்னு ஓடிட்டே இருக்கும். 1000 எண்ணங்கள். இந்த படத்துல இருக்கிற சிக்கலான கோடு மாதிரி தான் அது. இப்படி மனசு குழம்பி போயிருக்கும்போது எப்படி உண்மைய பார்க்க முடியும்? ஆனா மனசுல இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் போய் அது ஒருமுகப்பட்டா, அதாவது ஏகாக்கிரதை நிலை வந்தா, அப்பதான் உண்மை பளிச்சுன்னு புரிய ஆரம்பிக்கும். சரி, அப்போ இந்த மனசுங்கிற கண்ணாடிய எப்படி சுத்தம் பண்றது? அதை எப்படி ஆடாம அசையாம வச்சுக்கிறது? அதுக்கு வழி இருக்கா? நிச்சயமா இருக்கு. வாங்க, அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இதுக்கு ஒரு 4 வழிகள், அதாவது சத்காரியங்கள்னு சொல்லுவாங்க. நல்ல காரியங்கள்னு வச்சுக்கலாமே. முதல்ல தானம் தர்மம் செய்யறது. 2வது நமக்குன்னு விதிக்கப்பட்ட கடமைகளை, அதாவது நம்ம வேலைய சரியா செய்யறது. இதுக்கு பேரு தான் கர்ம அனுஷ்டானம். 3வது கடவுளோட நாமத்தை விடாம ஜபம் செய்யறது. 4வது கோயில்களுக்கு போறது. இந்த மாதிரி நல்ல விஷயங்களை செய்ய செய்ய மனசுல இருக்கிற அழுக்கெல்லாம் தானா கரைய ஆரம்பிக்கும். ஓகே, இப்ப மனசு கொஞ்சம் கொஞ்சமா சுத்தமாகி தெளிவடையுதுன்னு வச்சுப்போம். அந்த தெளிவான கண்ணாடியில உண்மையை பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு ஞானம் வேணும் இல்லையா? அது என்னன்னு இப்ப புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். நாம பொதுவா எப்படி நினைக்கிறோம்? நான் வேற, நீங்க வேற, அவர் வேற, இப்படி ஒவ்வொருத்தரையும் தனித்தனி துண்டுகளா பார்க்கறோம். இதுக்கு பேர் தான் கண்டம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? இந்த எல்லா துண்டுகளுக்கும் மூலம் ஒன்னே ஒண்ணுதான். அது எல்லையில்லாத, பிரிக்கவே முடியாத ஒரு முழுமையான சக்தி. அதுக்கு பேரு அகண்டம். அந்த ஒரு மூலம்தான் பல உருவங்கள்ல நமக்கு தெரியுது. இது இன்னும் அழகா புரிஞ்சுக்க ஒரு உதாரணம் சொல்றேன். வானத்துல ஒரே ஒரு சூரியன் தான் இருக்கு. ஆனா காலையில புல் மேல இருக்கிற கோடிக்கணக்கான பனித்துளிகளை பாருங்க. ஒவ்வொரு துளியிலையும் ஒரு சூரியன் தெரியும். அப்போ கோடி சூரியன் இருக்கா? இல்ல. சூரியன் ஒண்ணுதான், ஆனா அதோட பிரதிபலிப்பு கோடி. அதே மாதிரி தான் மூலப்பொருள், அந்த பிரம்மம் ஒண்ணுதான். ஆனா நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளயும் அது வேற வேற மாதிரி பிரதிபலிக்குது. இவ்வளோ நேரம் நாம பேசிட்டு இருந்த இந்த ஆழமான விஷயத்த வேதங்கள் ஒரே வரியில ஒரு மகா வாக்கியத்துல சொல்லுது. அதுதான் தத்வம் அசி. அப்படின்னா என்ன? தத்துனா அது எங்கேயோ தூரத்துல இருக்குன்னு நாம நினைக்கிறோமே, அந்த பரம்பொருள். துவம்னா நீ, அசினா இருக்கிறாய். சோ மொத்தமா சொன்னா அது நீயாக இருக்கிறாய். அந்த பரம்பொருளும் நீயும் ஒண்ணுதான். கேக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு. நானே அது அப்படின்னு கேட்கும்போது ஒரு செகண்ட் ஒரு மின்னல் அடிச்ச மாதிரி இருக்கலாம். ஆனா அந்த புரிதல் நம்ம அனுபவமா மாறுறது அவ்வளோ ஈஸி இல்ல. அதுக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோட விடாமுயற்சியோட பயிற்சியும் தேவை. ஆதிசங்கரர் இதுக்கு ஒரு அருமையான மாம்பழ உதாரணம் சொல்றார். இந்த ஞானம்ங்கிறது நல்ல பழுத்த ஒரு மாம்பழம் மாதிரி. ஆனா அந்த பழம் மரத்துல இருந்து நேரா வந்துடுதா? இல்லையே. முதல்ல மொட்டு, அப்புறம் பூ, பிஞ்சு, காய், இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜா தாண்டி தான் பழுக்குது. நாம காயா இருக்கும்போதே எனக்கு இப்பவே பழுக்கணும்னு அவசரப்பட்டா என்னாகும்? ஒண்ணுக்கும் உதாம வெம்பி போயிடும் இல்லையா? சரி, அப்போ இந்த ஞானம்ங்கிற பழம் வெம்பி போடாம நல்லா பழுத்து நமக்கு கிடைக்க என்ன பண்ணணும்? அதுக்கு தான் ஆன்மீக சாதனை ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. பூஜை பண்றது, ஜபம் பண்றது, தியானம் பண்றது, இதெல்லாம் தொடர்ந்து செய்யணும். இது எல்லாத்தையும் விட முக்கியமா அந்த தத்துவம் அசிங்கிற உண்மையோட அர்த்தத்தை மனசுக்குள்ள திரும்ப திரும்ப அசைப்போடணும். எப்போ அது வெறும் வார்த்தையா இல்லாம நம்ம சொந்த அனுபவமா மாறுதோ அப்போதான் ஞானம் தானா கணிஞ்சு வரும். இப்போ நாம இந்த ஞான பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இதோட இறுதி இலக்கு என்ன? நம்ம தேடிட்டு இருக்கிற அந்த முழுமையான அமைதி எங்க தான் இருக்கு? அது எப்படி அடையிறது? அந்த கடைசி நிலைதான்
பரமசாந்தி, அதாவது மேலான அமைதி. நாம தனித்தனி துண்டுகளா இருக்கோம்னு நினைச்சதெல்லாம் போய் நம்மளோட மூலமான அந்த முழுமையான சக்தியோட ஒண்ணு கலக்கும்போது ஏற்படுற நிலை. ஒரு துளி தண்ணி கடல்ல கலந்தா எப்படி? அதுக்கப்புறம் துளி தனியா கடல் தனியா இருக்கா? இல்ல, எல்லாம் ஒண்ணுதான். அந்த மாதிரி ஒரு நிலையில சண்டை, துக்கம், பயமனு எதுக்குமே இடம் கிடையாது. எல்லாம் கரைஞ்சு போய் அந்த பரமசாந்தி மட்டும்தான் மிஞ்சி நிக்கும். அப்போ கடைசியா ஒரு கேள்வி. இவ்ளோ நேரம் நாம பேசிட்டு இருந்த அந்த ஆனந்தத்தோட மூலம், அந்த சக்தி எங்க இருக்கு? எங்கேயோ வெளியிலயா? கோயில்கள்லயா? மலைகள்லயா? இல்லவே இல்ல. அது நமக்குள்ள தான் இருக்கு. ஆமா, உங்களுக்குள்ள தான். இப்போ இந்த விஷயங்களெல்லாம் கேட்டு புரிஞ்சுக்க முயற்சி பண்றீங்களே, ஒரு அறிவு. அந்த அறிவுக்குள்ளேயே தான் அந்த மூலமும் ஒளிஞ்சிட்டு இருக்கு. இது வெறும் பேச்சோ தத்துவமோ கிடையாதுங்க. இத ஒவ்வொருத்தரும் தனக்குள்ளேயே அனுபவமா உணர முடியும். அதுதான் இந்த ஞான பயணத்தோட முக்கியமான கடைசி செய்தி.